ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தசரத மகாராஜாவுடைய கட்டளை ஏற்றுண்ட ராமர் தன்னுடைய தாய் கௌசல்யா கிட்ட போகிறார். போயிட்டு இந்த மாதிரி தன்னுடைய தந்தைக்கிட்டேருந்து தனக்கு கட்டளை வந்திருக்கு, நீர் கிழங்கு கனி இவைகளை மட்டும் உட்கொண்டுண்டு 14 வருஷ காலம் நான் காட்டில் கழிக்கணும்னு எனக்கு கட்டளை வந்திருக்கு. அதனால் நான் அதை நிறைவேற்ற போகிறேன். தண்டகாரண்யத்தில் வாழுமாறு என்னை அனுப்புறதும் அவருடைய கட்டளை தான், அதை நான் செய்கிறேன்னு சொல்கிறார். இதை கேட்டுண்ட கௌசல்யா தாய் ரொம்ப வெட்டுண்ட மரக்களை போல் ஆயிடுறாங்க. வானத்துலேருந்து தள்ளிவிடப்பட்ட ஒரு தேவதை போல் தரையில் விழுந்துடுறாங்க. அம்புக்கு எரியாகி விழுந்துட்ட பெண்மான் போல் தரையில் கடந்த தன்னுடைய தாயாரை ராமர் கொடுத்து தூக்குறார். துக்கம் அனுபவிக்கக்கூடாதவளான அந்த கௌசல்யை பார்த்து ராமர் சொல்லி உருகும் பொழுது கௌசல்யை சொல்கிறாங்க, லக்ஷ்மணுக்கும் கேட்குற வகையில் அவங்க பேசுகிறாங்க, ராமா, நீ எனக்கு பிறக்காமல் இருந்திருந்தாலே நன்னா இருந்திருக்கும். பிள்ளை பேர் இல்லாத மலடின்ற ஒரு குறை தானே எனக்கு அப்போ ஏற்பட்டிருக்கும். அதை நான் தாங்கின்னு இருப்பேன். ஆனால் இப்போ ஏற்படுற மனவேதனை என்னால் தாங்கவே முடியல. கணவனுடைய செல்வாக்கினாலும் அந்தஸ்தினாலும் எந்த நன்மையும் அடையாதவளான நான் என்னுடைய மகனின் மேன்மையினால் பேரின்ப அடைவேன்னு எண்ணி காத்துருந்தேனே. இப்போ எனக்கு இளைவளான மன்னரனுடைய மனைவிகள்கிட்ட எனக்கு அவமரியாதை கிடைக்க போகிறது. நீ இருக்கும்போதே இங்கே நான் அவமதிக்கப்பட்டவளாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீயும் இங்கேருந்து போயிட்டேன்னாக்கா அதற்கு பிறகு எனக்கு என்ன நடக்கும்ன்றத சொல்லவும் வேணுமா? கணவர் வெறுக்க பெருமை ஒழிஞ்சவளாக காட்சி அளிக்கிற கைகேயினுடைய வேலைக்காரிகளுக்கு நிகராவோ இல்லை அவளை விட தாழ்ந்தவாளாவோ நான் திகழப்போகிறேன். என்னிடத்துல அன்பு வச்சுருக்கவா கைகேயினுடைய மகனை பார்த்து மனசில் நினச்சிட்டு அஞ்சுண்டு என்கிட்ட நெருங்கவும் மாட்டாங்க. எந்த நேரத்துலையுமே கோபத்தை காட்டிகிட்டே இருக்கக்கூடிய குணமுடைய கைகேயினுடைய முகத்தை ஏறிட்டு பார்க்கும் துரதிர்ஷ்டத்தை நான் எப்படி தாங்கிப்பேன்? வயசு முதிர்ந்துட்ட நிலையில் என்னால் இந்த கஷ்டத்தை சகிச்சு கொள்ள முடியும். விரதங்கள் இருந்து தெய்வத்தை வேண்டி உன்னை நான் வளர்த்தேன், அத்தனையும் இப்போ வீணாயிட்டுதே. முழு நிலவு போன உன் முகத்தை நான் எப்படி பார்க்காம காலம் கழிக்க போகிறேன்? என்னை இன்னமும் யமன் கொண்டு போகாமல் இருக்கானே, எனக்கு மரணம்ன்றதே கிடையாதா? யமலோகத்தில் கால் வைக்கவும் எனக்கு இடம் இல்லையா? பெரும் துக்கத்தில் தாக்கப்பட்டுட்ட என்னுடைய இருதயம் இன்னமும் பிளவுபடாமல் ஒரு சிலை போல் நன்னா இருக்கேன். இன்னமும் பூமியில் முறிஞ்சு விழுந்துடாமல் இருக்கிற என்னுடைய உடல் இரும்பால் ஆனப்பட்டதோ? என்ன சொல்லி என்ன பையன்? போய் சேர்ற காலம் வராமல் மரணம்ன்றது கிடையாது. துயரில் சிக்கி தவிக்கிற மனுஷன் தான் விரும்புகிற போது மரணம் அடையலான்ற விதிமுறை இருந்தாக்கா இப்போயே நான் உயிரை விட்டுருவேன். உன்னை விட்டு நான் இங்கே இருக்கிறதுன்றது என்னால் முடியாது. கன்றை தொடர்ந்து செல்கிற ஒரு பசு போல் உன்னை பின்தொடர்ந்து நான் காட்டுக்கு வருவேன் இப்படின்னு சொல்லி கௌசல்யா துக்கம் தாங்க முடியாதவளா தாரையாக கண்ணீர் பெருக்கி காட்சி அளிக்கிறாங்க. இந்த சோக காட்சியை பார்த்த லக்ஷ்மணனுடைய மனசு ரொம்ப நொந்து போகிறது. மரியாதைக்குரிய தேவியே, ஒரு பெண்ணின் வார்த்தையை ஏற்று ராஜ்யத்தை உதறி காட்டுக்கு போக ராமர் எடுத்திருக்க முடிவு எனக்கும் ஏற்புடையது கிடையாதுன்னு சொல்லி லக்ஷ்மணர் மேலும் தொடர்ந்து சொல்கிறார். தசரத மன்னருக்கு வயசு முதிர்ந்துட்டுது, தடுமாறும் மனசுடையவராக அவர் ஆகிட்டார். பெண்ணாசைக்கு பலியாயிட்ட அவர் என்ன உத்தரவை தான் பிறப்பிக்க மாட்டார்? என்ன காரணத்தை தான் கொண்டு ராமரை காட்டுக்கு அனுப்பப்படுறாருன்றது எனக்கு புரியல. மனசாலும் பிறருக்கு தீமை நினைக்காதவராயிற்றே இந்த ராமர். ஆசைக்கு அடிமையாகி ஒரு பெண்ணால் ஆட்டி வைக்கப்படுற தசரத மன்னர் சுய சிந்தனை அற்றவரா, கூச்சத்தை விட்டுட்டவரா, தர்ம விரோதமாக நடக்க தொடங்கிட்டமையால் அவர் என்னால் கொல்லப்பட தகுந்தவர் ஆகிறார். ராமர் இல்லாத இடத்துலையும் கூட அவரை பற்றி எவனுமே அபவாதம் சொல்ல மாட்டானோ? சொல்லுவான் இல்லையா? தர்மம் எது அதர்மம் எதுன்னு அறிகிற தன்மையை இழந்துட்ட மன்னரனுடைய கட்டளையை எவன் தான் ஏற்றுப்பான்? இப்படி சொன்ன லக்ஷ்மணர் ராமரை பார்த்து மேலும் சொல்கிறார், உடனே ஆட்சியை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. கையில் வில்லேந்தி உமக்கு அருகில் யமன் போல் நான் நிற்பேன். யமன் நம்ம எதிர்க்கக்கூடும். அயோத்தி மக்களையும் உங்களை எதிர்த்தா கூட இந்த நகரத்து மக்கள் இல்லாத நகரமாக நான் செஞ்சுடுவேன். பரதனுக்கு ஆதரவாக எவனாவது வந்தான்னாக்கா அவன் என் அம்புக்கு இறையாவான். இப்போ கைகேயி கிட்ட ஆசையை வச்சுட்ட நமது தந்தை அவளால் தூண்டப்பட்டு எதிர்த்து வந்தாருனாக்கா அவரை சிறையில் அடைப்பேன். ஏன் கொன்று கூட போடுவேன். எது சரி எது தவறுன்ற பாகுபாடு செய்கிற தன்மை எழுந்து தவறான பாதையில் சென்று அகங்காரம் பிடிச்சு எதிர்த்து வரவன் ஆச்சாரியனாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவன் அடக்கப்படத்தக்கவன் தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை என்ன காரணத்தினால கைகேயினுடைய மகனுக்கு தந்துட்ட மன்னர் முடிவெடுத்தாருன்னு புரியல. இதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இப்படி ராமர்கிட்ட பேசின லக்ஷ்மணர் மீண்டும் கௌசல்யை பார்த்து சொல்கிறார், நான் கையில் ஏந்திர வில்லின் மேலே ஆனேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை சொல்கிறார். அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.